எங்கள் வீட்டில் நடந்த ஒரு கேஸ் சிலிண்டர் லீக்கேஜை பற்றி தான் இந்த வீடியோ. எப்பவுமே வந்து நான் தான் கேஸ்லாம் ஃபிட் பண்ணுவேன், சிலிண்டர் நான் தான் ஃபிட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு அது போயிட்டே இருந்துச்சு. சரி, ஒரு ஆஃப்டர்நூன் டைமில் வந்து நான் ஓகே கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு ரெகுலேட்டர் எடுக்கலாம் அப்படின்னு போகுது. ரெகுலேட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு எடுக்கிற புஷ்ஷுன்னு சவுண்ட் வந்துச்சு. என்னடா அது திடீர்னு ஒரு சவுண்ட் வருது அப்படின்ட்டு டக்குனு ஒரு செகண்ட் வந்து எனக்கு கொஞ்சம் நர்வஸ் ஆயிடுச்சு. திருப்பி நான் ரெகுலேட்டர் அதில் போட்டதுக்கப்புறமா அந்த சவுண்ட் வரல, லீக்கேஜும் வரல, கேஸோட ஸ்மெல்லும் வெளியே வரல. சரி, கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே, கேஸ் ஸ்மெல்லு வரல, ஏதோ லீக்கேஜ் இல்லை அப்படின்ட்டு கொஞ்சம் அவேர் ஆகிட்டு சமைச்சிட்டேன். இருந்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்து, இல்லை இது வந்து டக்குன்னு இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணணும் அப்படின்ட்டு. சரி, 2-3 பேர் கால் பண்ணாங்க, 2-3 பேர் ஐடியா ஒன்று சொன்னாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்மள ஓன் ரிஸ்க் நம்ம எடுக்க வேணாம், வீட்டில் வேற யாருமே இல்லை, நம்மளா எதுவும் பண்ண வேண்டான்றதுக்காக வெயிட் பண்ணி நான் கேஸ் சர்வீஸ் அந்த பர்சனுக்கு வந்து நான் கால் பண்ணேன். வீட்டில் சிலிண்டர் எடுத்துட்டு வந்து போடுவாங்களா, அந்த அண்ணன் கால் பண்ணேன். அவர் ஏன்னா அந்த ஏரியா பக்கத்தில் தான் எங்கேயும் இருக்குன்னு சொன்னார். சரி, அவர் வந்து கொஞ்சம் செக் பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னா அவர் வீட்டுக்கு வந்து செக் பண்ணார். ஏன்னா இது ரெகுலேட்டர் மேலே வந்துட்டு கொஞ்சம் டவுட், அந்த ரெகுலேட்டரால ஏதாச்சும் ப்ராப்ளமா இல்லை சிலிண்டர் ப்ராப்ளமா கன்ஃபியூஷன் எனக்கும் இருந்துச்சு. சரி, அவர் வந்துட்டு செக் பண்ணிட்டு டெஸ்டர் இல்லைன்னா ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வாமான்னாரு. எடுத்து வந்து கொடுத்தேன். அவர் வந்து ஸ்க்ரூ டிரைவரை வச்சு சிலிண்டருக்குள்ள ஏதோ ஒரு பின் அட்ஜஸ்ட் பண்ணாரு. என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, பின்னு வந்து கொஞ்சம் நவுந்து இருக்குமா சிலிண்டர்ல அப்படின்னு சொன்னாரு. அப்புறமா நான் சொன்னேன், ரெகுலேட்டரும் ஆல்ரெடி கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு, ஏன்னா ஹாஃப்ல வச்சா வந்துட்டு எரியுது, அப்படி எரியக்கூடாது தானே. அப்போ ரெகுலேட்டர் மூலியமா எதனா ப்ராப்ளமா, ரெகுலேட்டர் நான் மாத்திட்டோமா அப்படின்னு கேட்டேன். இல்ல இப்போதைக்கு ரெகுலேட்டர் நீங்க யூஸ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னாரு. இருந்தாலுமே எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட் டேவே போயிட்டு புது ரெகுலேட்டர் வாங்கி நாங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கும் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நர்வஸ் ஆகாதீங்க. ஸோ இமீடியட்டாக நீங்கள் வந்து கேஸ் சர்வீஸ் நம்பர் வந்து கால் பண்ணி அவங்கள சர்வீஸ் பண்ண சொல்லுங்கள். இல்லைன்னா தெரிஞ்சவங்க யாருன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி இஷ்யூஸ் யார் வீட்டிலனா நடந்திருக்குன்னு அவங்க வந்து பண்ணால் கரெக்டாக இருக்கும். நீங்களே இனிஷியேட் பண்ணி எதுவுமே தப்பாக பண்ணிடாதீங்க. முக்கியமாக வந்து ஏன்னா வீட்டில் வந்து கிச்சனில் பெண்கள் நம்ம தான் அதை யூஸ் பண்ணுறோம், கேஸை நம்ம தான் ஹேண்டில் பண்ணுறோம். அதனால தான் இந்த வீடியோ ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன்.